पातु प्रणतरक्षायां विलम्बमसहन्निवा सदा पञ्जायुतीं बिभ्रत् सनः श्रीरङ्गनायकः। सूक्तिं समग्रयतु नः स्वयमेव लक्ष्मीः श्रीरङ्गराजमहिषी मधुरैकटाक्षैः वैदग्ध्यवर्णगुणगुम्भनगौरवैर्यां கண்டூலகர்ணகுஹராः கவயோதயந்தி. புரட்டாசி மாத அனுபவத்திலே திருவேங்கடமுடையான் அனுபவமாக துளங்கு நீள்முடி பாசுர அனுபவமும் குறும்பருத்த நம்பி வைபவமும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பது பெரியோர்கள் இட்ட கட்டளை. அதற்கு அனுகுணமாக இரண்டொரு வார்த்தைகள் அடியேன் விண்ணப்பிக்கிறேன். பொய்கையாழ்வார் தமது முதல் திருவந்தாதியிலே திருவேங்கடமுடையானது பெருமையை உணர்வது மிகவும் அரிது என்பதற்கிணங்க உணர்வாரார் உன்பெருமை ஊழிதோர் ஊழி என்று சாதிக்கிறார். கல்பந்தோடும் காலமுள்ள காலதத்துவம் உள்ளதனையும் ஆராய்ந்து பார்த்தாலும் வேங்கடத்தாய் திருமலையில் நின்று அருள் புரிபவனே, உனது பெருமையை உணர்வது மிகவும் அரிதாகும் என்று சாதிக்கிறார். ஆனாலும் நமது ஆச்சாரிய சார்வபௌமர்கள் காட்டிய வழியிலே சிறிது நாம் அனுபவிக்கலாம். திருமங்கையாழ்வார் ஏழை ஏதலன் பதிகத்திலே எம்பெருமானை ஏத்தும் பொருட்டு துளங்கு நீள்முடி அரசரதம் குரிசில் தொண்டை மன்னவன் திந்திரல் ஒருவர்க்கு என்ன பாசுரத்தின் வாயிலாக திருவேங்கடமுடையான் எப்படி தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு அருள் புரிந்தானோ அதை அறிந்து கொண்டு அடியேன் உன்னை அடைந்தேன், எனக்கும் அருள் புரிந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இதில் திருவேங்கடமுடையான் அர்ச்சாவதாரமாக இருந்த பொழுதிலும் தொண்டைமான் சக்கரவர்த்தி என்னும் மன்னனிடம் அர்ச்சாவதார வரம்பை கடந்து வார்த்தையாடியுள்ளான். அர்ச்சாவதாரம் என்பது பூர்த்தியையும் சுவாதந்திரியத்தையும் குலைத்து கொண்டு தன்னை அனாதரிக்கிறவர்களை தான் ஆதரித்து போருமிடம் என்கிறபடியே அர்ச்சா சமாதி. எம்பெருமான் அனைவரிடமும் சோதிவாய் திறந்து பேசுபவன் அல்லன். ஆனாலும் விசேஷமாக சில மகனீயர்களிடத்தே எம்பெருமான் அந்த வரம்பு கடந்து பேசுவது உண்டு. கச்சி தேவப்பெருமாள் கஜேந்திரதாசர் என்னும் திருக்கச்சி நம்பியிடத்தே வார்த்தையாடியுள்ளார். சோமாசி ஆண்டான் என்னும் பெரியவர் எம்பெருமானாருக்கு சிஷ்யர். அவர் பாட எம்பெருமான் அர்ச்சாவதாரத்திலேயே ஆடியுள்ளான். அதுபோன்று தொண்டைமான் சக்கரவர்த்தி என்னும் ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு திருவேங்கடமுடையான் வார்த்தையாடவும் அவரோடு பேசவும், அவருக்கு ஆபத்து வந்த காலத்தே மற்ற ராஜாக்கள் அவர் மீது படையெடுத்த காலத்தே தமது திருவாழியாழ்வானை ஆக்ஞாபித்து அவருக்கு உதவும்படி செய்தமையும் சரித்திரம். எம்பெருமான் திருவேங்கடமுடையான் மின்னுமுடியன். மின்னுமுடியனே அச்சோ அச்சோ வேங்கடத்தானே அச்சோ அச்சோ. அலங்கள் துலபமுடியான் திருவேங்கடத்தான். சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையான் திருவேங்கடத்தான். அவன் யாருக்கு அருள் புரிந்தான் என்ன? துளங்கு நீள்முடி அரசரதம் குரிசில் தொண்டை மன்னவன் திந்திரல் ஒருவர்க்கு. அதுவும் எங்கனம் அருள் புரிந்தான் என்னில் அந்த ராஜா திருவேங்கடமுடையான் விஷயமாக மிகவும் பக்தி கொண்டு திருவேங்கடத்தாயனான எம்பெருமானை திருவடி தொழுது வழிபட்டு வரும்பொழுது அதனால் திருவுள்ளம் உகந்த திருவேங்கடமுடையான் அந்த அரசனிடம் அவனையே நண்பனாக கொண்டு அவன் வரும்பொழுதெல்லாம் அவனோடு தனது அர்ச்சாவதார சமாதியை கடந்து வார்த்தை பேசுபவனாயும் அந்த ராஜாவுக்கு ஆபத்து வருங்காலத்தே தம்முடைய திருவாழியாழ்வானை ஆக்ஞாபித்து அவனுக்கு அவனுடைய ரக்ஷகத்தை செய்பவனாயும் இருந்தான் திருவேங்கடமுடையான். இது தன்னையே ஆழ்வார் உலங்குள் அன்பினோடு இன்னருள் சுரந்து என்று சாதிக்கிறார். மேலும் அந்த ராஜா ராஜ்ய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து எம்பெருமானிடத்தே வரும்பொழுது அந்த ராஜாவிற்கு திருவேங்கடமுடையான் திருவக்ஷ்டாட்சரி என்னும் உயர்ந்த திருமந்திரத்தை உபதேசம் செய்தருளினான் என்பது இங்கு
களிகண்ணி பாசுரத்தாலே அனுசந்தேகம். அது தன்னையே ஆழ்வார் அங்கோடு நாழிகை 7 உடன் இருப்ப என்று சாதிக்கிறார். கலியனுக்கு திருமந்திரத்தை உபதேசித்தருளியவர் சௌரிப் பெருமாள், திருக்கண்ணபுரத்தரசன். அப்படிப்பட்ட கலியன் இங்கு என்ன சம்பவத்தை கொண்டாடுகிறார் என்னார்? திருவேங்கடமுடையான் தானும் அந்த வளங்கொள் திருமந்திரமான அஷ்டாட்சரியை தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு அருளியதை இங்கு வியந்து போத்தி அருளி செய்கிறார். ஆழ்வார்கள் அனைவருமே யாருக்கு நன்மை நடந்தாலும் நல்லது நடந்தாலும் அது தமக்கே எம்பெருமான் செய்தது போல் பாவித்து மிகவும் கொண்டாடுவார்கள். சரி, இங்கு அங்கோடு நாழிகை 7 உடன் இருப்ப என்பதனால் எப்படி திருமந்திரம் எனப்படும் திருவஷ்டாட்சர மந்திரம் உபதேசித்ததாக கொள்ளப்பட்டது என்னில், திருமந்திரம் நமக்கு அறிவிப்பது 7 தத்துவ பொருட்கள். அவை யாவற்றையும் அஷ்டஸ்லோகியிலே சுவாமி பராசர பட்டர் தேகாசக்தாத்ம புத்திர் பதி பதம் சாது வித்யா திருத்தீயம் என்னும் ஸ்லோகத்தினாலே அருளி செய்திருக்கிறார். அதாவது தேகமே ஆத்மா என்னும் தேகத்தில் ஆத்ம புத்தி வந்தால் திருமந்திரத்தில் உள்ள மகாரம் 3வது பதமானது அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறது. எப்படி என்றால், மகாரத்தாலே 25ஆம் அக்ஷரமாய் ஞானவாச்சியமாய் இருக்கையாலே என்பது முதலான சூத்திரங்கள் கொண்டு மகாரம் 25வது அக்ஷரம் 24 தத்துவங்கள் பிரகிருதியை குறிக்கிறது, அதை தாண்டியது என்பது உண்டு. தான் சுதந்திரன் என்னும் நினைப்பு வந்தால் முதல் பதமான அகாரத்திலே, திருமந்திரத்தில் அகாரத்திலே உள்ள சதுர்த்தி, இதுக்கு லுப்த சதுர்த்தி, மறைந்த சதுர்த்தி என்ன பெயர். அதனால் வரும் சேஷத்துவம், எம்பெருமானுக்கே சேஷம் இவ்வாத்ம வஸ்து என்னும் ஞானம் பிறந்து அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறது. சரி, பிறருக்கு அடிமை என்றும் எண்ணம் தோற்றினால் உகாரம் அனன்யார்கம் ஏவதாரணம் என்று சாதிப்பார்கள். அந்த உகாரத்தினாலே என்ன சித்திக்கிறது என்றால், எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமை, அற்று தீர்ந்தவன் இவ்வாத்மா என்னும் அர்த்தம் சித்திக்கிறது. ஆக இதுவரை 3 விஷயங்கள். தேகத்திலே ஆத்ம புத்தி, அது நிவர்த்திப்பித்தது மகாரத்தால். தான் சுதந்திரன் என்பது அது நிவர்ப்பித்தது அகாரத்தால். பிறர்க்கு அடிமை என்னும் நினைவு அது நிவர்ப்பித்தது உகாரத்தால். இனி தன்னை ரட்சித்துக் கொள்வதில் தானே ஊக்கம் கொள்ளுதல். இதற்கு ஸ்ரீவஜனபூஷணத்திலே சுவாமி புள்ளவாச்சாரியர் ஒரு திருஷ்டாந்தம் காட்டுகிறார். அதாவது, ஒரு பசுவை ரட்சிக்கிறேன் என்று வாங்கி அதை காத்துகன், அதாவது பசுவை வெட்டி வியாபாரம் செய்வான், அவனிடம் கொடுப்பது போன்றது இந்த ஆத்மவஸ்துவை தானே ரட்சித்துக் கொள்கிறேன் என்று சொல்வது என்று. அந்த மாதிரி எண்ணம் வந்தால் நமப்பதம், அந்த நமப்பதத்திலே ஸ்வரக்ஷண ஸ்வான்வயம், ஸ்வரக்ஷனே ஸ்வான்வயம், ஸ்வரக்ஷனே தன்னை ரட்சித்துக் கொள்வதில், ஸ்வ அன்வயம் தன்னுடைய அன்வயம், நிவர்த்தி அது நிவர்த்திப்பிப்பது நமப்பதத்தினால். ஆபாச பந்துக்கள் என்றால் பந்துக்கள் போன்று தோற்றுபவர்கள். கொண்ட வெண்டிர் மக்கள் உத்தார் சுத்தத்தவர் விரவும் பதிகத்திலே சுவாமி நம்மாழ்வார் இதனை விஷதமாக அருளினார். அப்படி நினைப்பது எதனால் நீங்குகிறது என்றால் நாராயணபதம். எம்பிரான் எந்தை என்னுடை சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாழ்நாள். திருமங்கையாழ்வார் முதல் பதிகத்திலே திருமந்திரம் அறிந்து கொண்டதன் விஷயமாக என்ன சாதித்தார் என்றால், நாராயணனை எல்லா விதமான உறவுமுறை என்பதையே இந்த பாசுரத்தினால் அருளினார். அடுத்து சப்தாதி விஷயங்களிலே ஈடுபாடு. இது எதனால் நிவர்த்திக்கப்படுகிறது என்றால், ஆய வியக்த சதுர்த்தி, நாராயணனுக்கே கைங்கரியம் செய்யும்படி ஆக வேண்டும் என்னும் கைங்கரியத்தை பற்றி பிரஸ்தாபிப்பதினால் சப்தாதி விஷயங்களிலே உள்ள ஈடுபாடு இதன் மூலம் நிவர்த்திக்கப்பட்டது. இனி உத்ததம் உன் அடியார் கடிமை என்கிறபடியே இந்த திருவட்டெழுத்தும் கத்து ஒருவன் தேர்ந்து அறிந்து கொள்வது என்னவென்றால் பாகவத சேஷத்துவம். அது தன்னை இந்த திருமந்திரம் அருளி செய்கிறது. ஆக இப்படி 7 தத்துவங்கள் இங்கு சொல்லப்பட்டதனால் இது திருமந்திரம் என்று. அதையே ஆழ்வார் தாமம் வளங்கொள் மந்திரம் என்றார். வளங்கொள் என்றால் சிறப்பு மிக்க. அது என்ன சிறப்பு மிக்க என்றால், குலந்தரும் செல்வந்தந்திரும் என்கிறபடியே இத்திருமந்திரம் தானே அனைத்தையும் சாதித்து கொடுக்கும்படி வல்லதாயிருப்பது. இனி இப்படி திருவேங்கடமுடையான் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு அருளி செய்ததை வைத்துக்கொண்டு 6 அறிந்து கொண்டு அதன்படி பிரகாரம் அறிந்து கொண்டு ஆழ்வார் செய்ததென்று எண்ணில் உலகமளந்த பொன்னடியே அடைந்துய்ந்தேன். இது தன்னை அப்படியே சுவாமி எம்பெருமானார் கத்தியத்திலே லோக விக்ராந்த சரணௌ சரணம் தே விரஜம் விபோ என்று சாதித்தார். ஆழவந்தார் தாமும் கதாபுண சங்க தாங்க கல்பகா என்னும் என்னும் ஸ்லோகத்தினாலே ஸ்தோத்திர ரத்னத்தில் திரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதி என்னார். அதாவது தம்முடைய திருமுடிகளின் மீது அலங்கரிக்கப்படக்கூடிய திருவடிகள் திருவிக்ரமனுடைய திருவடிகள் என்றே சாதித்தார்.
பொன் அடி என்றால் என்ன என்பதை சுவாமி அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் திருப்பாவை 6000 பொத்தாமரடியே போத்தும் பொருள்களா என்பதில் குறிப்பு கொடுத்துள்ளார். பொன்னடி, பொன்னடி என்றால் அனைவருக்கும் சாதாரணமாய், அனைவருக்கும் பொதுவாய், கண்டால் விடமாட்டாதே இருப்பது. பொன்னினுடைய சுபாவம் சுத்த சுபாவம் போன்ற அதை எம்பெருமானுடைய திருவடிகளை கண்டால் விடமாட்டாதே இருக்கிறது, விட்டால் தரிக்க முடியாதபடி இருக்கிறது. இவை அனைத்தும் பொன்ன என்பதினால் சாதித்தாயிற்று. அதாவது எம்பெருமான் அவனுடைய திருவடிகள் தாமரை என்ன பொன்னாரடி, அதைத்தான் இங்கு உலகமளந்த பொன்னடி என்னார். அதென்ன தாமரை என்ன பொன்னாரடி என்றால் சீலாதி குணயுக்தன், சீலம் முதலான திருக்குணங்களை உடையவனுடைய திருவடி. பகுத்த சுவாமி, அவனே சேஷி, ஒரு காரணமில்லாத சேஷி அவனே, அவனுடைய திருவடி. குணபூர்ணன், அனைத்து குணங்களினாலும் நிரம்பப்பட்டவன், அவனுடைய திருவடி என்பதாயிற்று. இதே போன்று திருவேங்கடமுடையான திருவடிகளை வடவேங்கடத்தான் தன் பொன் இயலும் சேவடிகள் என்று சுவாமி குலசேகர பெருமாளும் சாதித்துள்ளார். சரி, இங்கு திருவேங்கடமுடையானுடைய பிரஸ்தாபம் வருகிறது. திருவிக்கிரமனுடைய திருவடிகள் உலகமளந்த பொன்னடி என்று சாதிப்பது பொருந்த விடுமோ எண்ணில் திருவிக்கிரமனே திருவேங்கடமுடையான் தானே திருவிக்கிரமன். எப்படி எண்ணில் வழி நின்னை தொழுவார் பாசுரத்திலே மண்ணளந்த சீரான் திருவேங்கடம் என்பதனாலே திருவிக்கிரமனே திருவேங்கடமுடையான் என்பதை ஆழ்வார் அருளி செய்துள்ளார். மேலும் நம்மாழ்வார் தாமும் திருவேங்கடமுடையானை குறிக்கச் செய்தே அண்ணி ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்னுசேர் திருவேங்கடமாமலை தாழ்பரப்பி மந்தாவிய ஈசனை என்பது முதலான பாசுரங்களிலாலும் இதனையே அருளி செய்துள்ளார். மேலும் திருவேங்கடமுடையானை திருவடி துறப்போகுவர்கள் எப்படி செல்வார்கள் எண்ணில் இந்நாளே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கென்ன என்னும் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி சுப்பிரபாதத்தில் அருளி செய்தது போன்று திரைவிக்கிரமாதி சரிதம் விபுதாஸ்துவந்தி, அதாவது உனது உலகமளந்தது முதலான சரிதங்களை அனுசரித்துக் கொண்டே திருவேங்கடமுடையானை துதிக்கின்றனர்கள் என்னார். சரி, இங்கு திருவரங்க பாசுரம், இந்த பதியம் திருவரங்க விஷயமான பதிகம். இங்கு திருவேங்கடமுடையானை அருளி செய்யலாமோ எண்ணில் திருப்பாண ஆழ்வார் மந்திபாய் வடவேங்கட மாமலை பாசுரத்திலே திருவேங்கடமுடையானே திருவரங்கத்தெம்பெருமான் என்பதை காட்டியுள்ளார். அதாவது திருவேங்கடம் என்பது அர்ச்சாவதாரத்துக்கு பொற்கால் பொழிய விட்ட இடம். முதலில் எம்பெருமான் மேலிருந்து கீழே வர ஆசைப்படுகிறான், அவதாரம் செய்கிறான். அர்ச்சாவதாரமாக மேடான இடம் எதுவென்றால் திருவேங்கடம். முதலில் திருவேங்கடம் வந்தான், அதற்கு பிறகுதான் திருவரங்கத்திலே வந்து பள்ளி கொண்டான் என்பதை நமது பூர்வர்கள் காட்டியுள்ளார்கள். இதுக்கு உச்சிதமாக அனுகுணமாக சில பாசுரங்களும் உண்டு. பள்ளியாவது பார்க்கடல் விளங்கம், பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிட முதலான பாசுரங்கள். இனி குறும்பருத்த நம்பி விஷயம் பிரஸ்தாபிக்கப்படுகிறது. திருவேங்கடத்திற்கு மிக அருகிலேயே இந்த சுவாமி எழுந்தருளியிருந்தார். குறும்பருத்த நம்பி என்பவர். இவர் தினமும் மண்பாண்டங்கள் செய்பவர். இவரால் திருவேங்கடத்துக்கு நேரில் சென்று எம்பெருமானை தரிசிக்க முடியாதபடி இருந்தது. ஆகையாலே திருவேங்கடமுடையான் போன்றே ஒரு பிரதிமை செய்து அதற்கு தினமும் மண்ணாலான புஷ்பம் செய்து அர்ச்சித்து வந்தார். ராஜாவான தொண்டைமான் சக்கரவர்த்தி எம்பெருமானுக்கு பல கைங்கரியங்கள் செய்தான். நித்தியம் எம்பெருமானுக்கு மிக உயர்ந்த பூக்களினால் மாலைகள் தொடுத்து பூமாலைகள் தொடுத்தும் எம்பெருமானது திருமேனியிலே சாத்தும்படியும் நியமித்து வந்தான். ஆனால் பிரதிதினம் மறுநாள் காலை எம்பெருமான் அந்த புஷ்பங்களை தள்ளிவிட்டு குறும்பருத்த நம்பியான இவர் குறும்பருத்த நம்பி என்ன திருநாமம் வர காரணம் ஆழ்வான் போன்று முக்குறும்புகளையும் அறுத்தவர் என்பதினாலே அவருடைய மண்ணாலான புஷ்பங்களை எம்பெருமான் உகந்து ஏற்று கொண்டிருந்தான் என்பதை மறுநாள் விடிவாரே அனைவரும் சென்று கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இதனை தொண்டைமான் சக்கரவர்த்தி திருவேங்கடமுடையானுடன் வினவிய பொழுது எம்பெருமான் தானும் அருளி செய்தது, திருவேங்கடமுடையானான எம்மிடம் என்னுடைய திருவுள்ளம் அறிந்து பரிமாறுபவர் குறும்பருத்த நம்பி. அவர் வேறு பிரயோஜனம் கருதாது இதையே பிரயோஜனமாக கொண்டு கைங்கரியம் செய்வதே வேறொன்றும் கிடையாது என்று நினைத்து அவர் தினமும் புஷ்பம் சாத்துகிறார். அதனால் நான் மகிழ்ந்து ஏற்கிறேன் என்று அருளி செய்தான். இதனை ஆச்சாரிய ஹிருதயத்திலே புஷ்ப தியாக போகமண்டங்களில் பனிப்பூவும் ஆளவட்டமும் வீணையும் அந்தரங்கமான கைங்கரியரை முடிமன்னவனும் வைதிகோத்தமரும் மகாமுனியும் அனுவர்த்தித்த கிரமமும் என்று அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சாதித்தார். இங்கு நமக்கு விஷயம் புஷ்பமண்டபம் திருவேங்கடம், சிந்து பூமகிழும் திருவேங்கடம் என்றுதானே ஆழ்வார் பாசுரமும் உள்ளது. புஷ்பமண்டமான திருவேங்கடத்திலே பனிப்பூ என்பதனால் எம்பெருமானுடைய திருவுள்ளம் அறிந்து வேறு பணம் கருதாது இதையே பிரயோஜனமாக கொண்டு
தொண்டர்கள் இட்டபு, மிக்க சீர் தொண்டர் இட்டபு. அப்படியாப்பட்ட குறும்பரத்தை நம்பிய எம்பெருமான் ஏற்பது கொண்டு அதை அறிந்து கொண்டு அதை அனுவர்த்தித்தான் தொண்டைமான் சக்கரவர்த்தி. அது வந்து முடிமன்னவன் என்று தொண்டைமான் சக்கரவர்த்தியை இங்கு ஆச்சாரியக்காரர் குறிப்பிடுகிறார். இதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் எம்பெருமானுக்கு ஒரு கைங்கரியம் செய்யும் பொழுது அனன்ய பிரயோஜனமாக வேறு பயன் கருதாது அதுவே பிரயோஜனமாக செய்ய வேண்டும். இதனையே கல்லார் துழாயும் கணவளரும் பாசுரத்தினாலே அருளி செய்தார் கலிகன்னி. அங்கு பெரியவாச்சான் உள்ள வியாக்கியான ஸ்ரீசுக்தி, திரவியம் பிராதானியமன்னு ஸ்நேக பிராதானியமே ஸ்நேகம் இல்லாதவனில் திருத்துழாயும் ஆகாது என்று. அதாவது திரவியம் என்றால் என்ன விஷயம், என்னவற்றை நாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோம் என்பது அது பிராதானியம் என்று, அது எம்பெருமான் திருவுள்ளத்தினாலே கொள்வதென்று. ஸ்நேக பிராதானியம், இடுகிறவன் எப்படி இடுகிறான் என்பதே. கீதையிலே புஷ்பம் பழம் இத்தியாதி பாசுரம் இத்தியாதி விஷயங்கள் ஸ்லோகங்கள் உள்ளன. ஸ்நேகம் இல்லாதவன் இடில், அதாவது திருவுள்ளத்திலே ஸ்நேகம் அன்பு இல்லாதவன் இடில் அது திருத்துழாயும் ஆகாது. திருத்துழாயாகவே இருந்தாலும் அது ஆகாது என்று காட்டுகிறார். இது தன்னையே நம்மால் வரும் புரிவதுவும் புகை பூவே என்னார். அதாவது புரிவதும் புகை பூவே, இவ்வளவுதான். இந்த புகை இட வேண்டும், அந்த புகை இட வேண்டும், இந்த புஷ்பம் அந்த புஷ்பம் என்று ஒரு நியதியும் கிடையாது. இங்கு பட்டருக்கும் நஞ்சியருக்கும் அழகான ஒரு சம்வாதம் காட்டப்பட்டுள்ளது. நாச்சியார் தாமும் இது விஷயத்தையே தூமலர் தூவி தொழுது என்றார். அதனால் தூமலர் என்றால் இடுகிறவனுடைய நெஞ்சிலே ஈரத்தை மட்டுமே பார்ப்பது. மேலும் 6000 படியில் இந்த அருளிச்செயல் சந்தை தூமலர் தூவி தொழுது என்பதற்கு நாயனார் மிகவும் அற்புதமாக கல்லார் துழாயும் பாசுரத்தை எடுத்து காமித்துள்ளார். இங்கு 2 விஷயங்கள், கல்லார் துழாயும் கணவளரும் என்று ஒரு குறிப்பிட்டது என் விஷயங்கள் இல்லாமல் என்ன விதமான புஷ்பத்தை வேண்டுமானாலும் சமர்ப்பிக்கலாம் என்று இருக்கிறது. அது எப்படிப்பட்டவனுக்கு புல்லாய் ஒரு ஏனமாய் புக்கிடந்தான் பொன்னடிக்கென்னு என்று இருக்கிறது. அது ஏன் புல்லாய் ஏனமாய் என்று இவன் வேறு வேறு வடிவு எடுத்துக்கொள்கிறான் என்றால், எப்படிப்பட்ட வஸ்துவை சமர்ப்பித்தாலும் ஏற்பதற்கென்றே இவ்வாறு வடிவு கொள்கிறான் என்று 6000 படியில் நாயனார் அற்புதமாக காட்டியுள்ளார். சரி, இப்படி நாம் சமர்ப்பிக்கும் விஷயங்களை எம்பெருமான் எப்படி மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கிறான் என்பதை ஞானசாரத்தில் ஒரு பாசுரத்திலே, முத்தப் போனமெல்லாம் உண்ட முகில் வண்ணன் கத்தை துழாய் சேர் கடலண்ணி மத்தொன்னை இச்சியா அன்பர் தனக்கெங்கனே செய்திடனும் உச்சியால் ஏற்கும் முகந்து என்கிறார் சுவாமி அருளாழ்பெருமாள் எம்பெருமானார். அதாவது எம்பெருமானையே எல்லாமாக கொண்ட தொண்டர்கள் அவன் தனக்கு எங்கனே செய்திடனும், என்ன இட்டாலும் உச்சியால் ஏற்கும் முகந்து, உச்சி தண்ணிலே வைத்து கொண்டு எம்பெருமான் கொண்டாடுவான், மகிழ்ச்சியாக சென்னியிலே சேர்த்து நிற்பன் என்ன இப்பாசுரத்தின் தேரின் அர்த்தம். ஆக இதுகாரும் திருவேங்கடமுடையான் வைபவமாக 2 விஷயங்களை அனுபவித்தோம். சுவாமி பிரதிபாதி பயங்கரம் அண்ணன் அவர்கள் திருவேங்கடமுடையான் விஷயமாக அருளி செய்த ஒரு ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்து அடியேன் நிறுத்திக் கொள்கிறேன். அகில சிதச்சிதீஷா ஸ்ரீனிவாசோ தயாளுகு ஸ்வபத கமல யுக்ம பிராபக சம்ஸ்ரிதானாம் நிகம சிகரகம்யோ நித்யம் அவ்யாஜபந்துஹு விலசத்து மம சித்தே வெங்கடேஷோ முகுந்தஹா. அதாவது அகில சிதசிதீஷா, சித்து அச்சித்து எனப்பட்ட அனைத்துக்கும் ஈசன் ஆழ்வதையே சுபாவமாக கொண்டவன் யார்? அவன் யார் என்னில் ஸ்ரீனிவாசகா, அவன் திருவேங்கடமுடையான். ஸ்ரீ நித்தியமாக வாசம் செய்பவன். தயாளுகு, அவன் எப்படிப்பட்டவன் என்றில் தயாளு, தயை புரியும் தன்மை உடையவன். அத்தகைய தன்மையினால் என்ன அருள் புரிகிறான் என்றால், ஸ்வபத கமல யுக்ம, தன்னை அடைந்தவர்களுக்கு தன்னுடைய சரணத்தையே அடைவிக்கும் உபாயமாக ஆகிறான். நிகம சிகரகம்யோ, நிகமம் என்றால் வேதம், நிகம சிகரம் என்றால் வேதாந்தம், வேதாந்தத்தினாலே அறியப்படுபவன். சுவாமி எம்பெருமானார் தானும் ஸ்ருதிசுரதி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே என்றார். நித்தியம் அவ்யாஜ பந்துகு, அதாவது ஒரு காரணமின்றி அனைவருக்கும் பந்துவாய் எல்லா விதமான உறவு முறையாகவும் இருப்பவன். இதை கீழேயே அடியன் விண்ணப்பித்தேன். விலசது மமச்சித்தே வெங்கடேஷோ முகுந்தகா, இப்படிப்பட்ட எம்பெருமான் அடியனுடைய மனத்தில் இடைவிடாமல் உறைந்து விளங்கிட வேண்டும். அவன் யாரென்றில் முகுந்தகா, மோட்சத்தை அருளக்கூடியவன். சமன்கொள் வீடு தரும் தடங்குண்ணமே என்னார் ஆழ்வார். அவன் அப்படியாப்பட்ட வெங்கடேசனான எம்பெருமான் தன்னுடைய சித்தத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ருமுனி மானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.